வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். 17வது வசனம். சகோதரரே, என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி. யாரை என்று சொன்னால் பிலிப்பு சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அதான் சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி வழிகாட்டி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்கி நீங்கள் பிரயாசப்பட்டு நடங்கள். அல்லேலூயா. வேறு விதமாய் நடக்கக்கூடாது. இன்றைக்கு நமக்கு ஒரு வழிகாட்டியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். ஒரு வழிகாட்டியாய் வேதத்திலிருந்து இன்னொரு வழிகாட்டியை நமக்கு முன்மாதிரியாக, உங்களுக்கு முன்மாதிரியாக, எனக்கு முன்மாதிரியாக கர்த்தர் வைத்த ஒரு முன்மாதிரியை நான் உங்களுக்கு வைக்க போகிறேன். யார் அந்த முன்மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு போனால் அன்றைக்கு இருந்த அந்த முன்மாதிரி ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்துவின் நாட்களில் இருப்பார் என்று சொன்னார். கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டத்தில் ஒருவேளை அவர்கள் இருந்திருப்பார்கள் என்று சொன்னார், அல்லது கிறிஸ்துவை பின்பற்றின பின் சந்ததியில் அவர்கள் பிறந்து வளர்ந்து ஒரு ஊழியக்காரியாக இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களும் சொல்லியிருப்பார்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நான் உங்களுக்கு மாதிரியான ஒரு வழிகாட்டியை காட்டி நான் எப்படி கடவுளை பின்பற்றுகிறேனோ அதுபோல இன்றைக்கும் நீங்கள் என்னை போல கடவுளை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அல்லேலூயா. அப்படி சொன்ன பழைய ஏற்பாட்டில் தன் வாழ்க்கை முறையில் நமக்கு சொன்ன ஒரு அம்மாவை குறித்து பார்க்க போகிறோம். அவங்க வேறு யாருமே இல்லை, ரூத். அல்லேலூயா. யார் அவங்க? ரூத். ரூத் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பித்துக் கொள்வோம். சரி, 3ஆம் அதிகாரம் வேண்டாம், முதல் அதிகாரத்தில் ரூத் 1ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க, இல்லை நானே வாசிக்கிறேன். வாசிங்களாமா? 16வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு இந்த காரியத்தை குறித்து நீங்கள் பேச வேண்டாம். நீங்க போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அந்த அம்மா சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. ரூத்தை குறித்து நான் முதல்ல நன்கு அறிந்திருக்க வேண்டும். அநேக முறை நான் உங்களோடு கூட ரூத்துவின் சரித்திரத்தில் சில நேரங்களில் பகிர்ந்திருக்கிற வாய்ப்புண்டு. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ரூத்துவை குறித்து ஆராய்ந்த நாட்களும் உண்டு. அல்லேலூயா. அவளுடைய அர்ப்பணிப்பை குறித்தெல்லாம் ஆராய்ந்து பார்த்துருக்கோம். இந்த ரூத்தை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த ரூத் ஒரு மோவாப் தேசத்து பெண். இந்த மோவாப்புடைய வம்சத்தை குறித்து நான் பார்ப்போமேனால் லோத்துவின் மகள்கள் தன் தகப்பனாலே பெற்றெடுத்த பிள்ளைகளின் சந்ததி இந்த மோவாப் பேரும் அம்மோன் புத்திரருமான இவர்கள். இந்த மோவாப் சந்ததியில் பிறந்த இந்த ரூத் யாருடைய மருமகளாக இருக்கிறார் என்று சொன்னால் நகோமியோட மருமகளாக இருக்கிறாங்க. இந்த நகோமி யார் என்று சொன்னால் யூத கோத்திரத்தை சேர்ந்தவராகிய அவருடைய கணவரும் அவருடைய குடும்பமும் அவங்க வீட்டுக்கார பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். மக்லோன், கிலியோன் அவருடைய பசங்களுடைய பெயர். அவங்களுடைய பிள்ளைங்க இப்போ எலிமேலேக்கு அவர் பேர், அவங்க பசங்க பேர் ரூத்தோட கணவனார் பேரும் ஓர்பால். இவங்க 2 பேருடைய கணவர் பேரில் ஒருத்தர் பேர் மக்லோன், ஒருத்தர் பேர் கிலியோன் அப்படின்னு சொல்லி பேர். இவங்க அப்பத்தின் தேசமாகிய பெத்லேகேம், அப்பத்தின் பட்டணமாகிய அப்பத்தின் வீடாகிய பெத்லேகேமில் வசிக்கிற இந்த ரூத்தோட மாமியார் தேசத்தில், அதாவது அப்பத்தின் வீடாகிய பெத்லேகேமில் ஒரு பஞ்சம் வந்த உடனே எங்கே போகிறாங்க இவங்க? மோவாப் தேசத்துக்கு வறட்சி நிமித்தம். இங்கே வறட்சினால் அங்கே போகிறாங்க. லோத்து மாதிரி தான் கதை சம்பவம். ஆபிரகாம் சொல்கிறார், நீ என்னை விட்டு பிரிந்து போகலான்னு சொன்ன உடனே அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஏதேன் தோட்டத்தை போல இருக்குன்னு சொல்லி சோதம் குமாராவுக்கு போயிட்டார். அவர் கடைசியில் போனதுனால ஒன்றும் மிஞ்சில் ஜீவனை தவிர. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? இங்கிருந்து அங்கே போகிறார்கள். இப்போ நம்ம கூட ஒரு இடம் விட்டு இடம் மாறி யாரோ சொல்கிறாங்க கேட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கடவுளை அறியாத நாட்களில் இங்கே போனால் நம்ம பிரச்சனை தீர்ந்துருமா, அங்கே போனால் நம்ம பிரச்சனை தீர்ந்துருமா, இந்த மருத்துவரை பார்த்தா நம்ம வியாதி குணமாயிடுமா, அந்த மருத்துவரை பார்த்தா நமக்கு இந்த வியாதி குணமாயிடுமா, அல்லது இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை செய்கிறவர்களை நம்ம சந்திக்கிற போது நம்முடைய பிரச்சனை தீர்ந்து விடுமா, அவர் சரியில்லை, அவரை விட இவர் பெட்டராக இருக்கிறாரு, இவர் போனவுடன் எல்லா காரியத்தையும் சொல்லி விடுகிறார், இதற்கான தீர்வை செய்வார்னு சொன்ன உடனே யாரோ சொல்லுகிறதையெல்லாம் நம்பி நாம் இடம்பெயர்ந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த ரூத் பாருங்க,
நகோமியோட மருமகளாக இருந்தாலும் மோவாப் தேசத்து பெண் இவள். அந்த மோவாப் தேசத்து பெண்ணாக இருக்கிற பொழுது இவருக்கு மருமகளாக்கப்படுகிறாங்க. இப்போ மருமகளாக கல்யாணம் பண்ணி முடித்த உடனே கொஞ்ச நாளில் எலிமேலக்கு இறந்து போகிறார். மக்லோன் கிலியோன் என்கிற இருவரும் இறந்து போகிறார்கள். இப்போ அந்த வீட்டிலே 3 விதவைகள் இருக்கிறார்கள். இந்த 3 விதவைகளிலும் நெகோமிக்கு ஒரு சங்கதி கேள்விப்படுகிறாள். பெத்லெகேமிலே ஆண்டவர் அந்த தேசத்து ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு இப்போதைக்கு ஆகாரம் இருக்கிறது என்று சொன்ன உடனே இவோ இங்கிருந்து புறப்பட்டு பெத்லெம் தேசத்தில் போய் கடைசி நாட்களை கழிக்கலாம் என்று சொல்லி புறப்பட்டு தன்னுடைய மருமக்கள்மார்காகிய ஓர்பாலையும் ரூத்தையும் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் போயிடுங்க, இனிமேல் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவோ உங்களுக்கு நல்லது செய்யவோ எனக்கு திராணி இல்லை, என்கிட்ட ஒன்றுமும் இல்லை, நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓர்பால் சொல்கிறா, ஓன்னு மாமியாரை கட்டி பிடிச்சி அழுது முத்தமிட்டு விடை பெற்று விட்டாள். இப்போ ரூத்து நிற்கிறா. ரூத்துவை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, அம்மா நீயும் போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உன் சகோதரி போயிட்டா பாரு, நீயும் போயிடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரூத் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நான் உன்னோடு கூட வருவதை குறித்து நீ வராதன்னு என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீங்கள் தங்குற இடத்துல நானும் தங்குவேன், நீங்கள் வணங்குற தெய்வத்தை நானும் வணங்குவேன். அல்லேலூயா. இந்த ரூத்துக்கு இளம் வயதிலிருந்து அவள் வழிபட்ட தெய்வம் வேறு. இளம் வயதில் குழந்தை பருவத்திலிருந்து அவர் வழிபட்ட அவங்க முன்னோர்கள் பாரம்பரியத்தின்படி அவர் வழிபட்ட வழிபாட்டு முறை வேறு, அவள் வணங்கின தெய்வம் வேறு, அவளுடைய ஆராதனை முறைமை வேறு. அவள் வேற்று விதமான தெய்வங்களை வணங்கின ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவளாக இருந்தாலும் இவள் இந்த குடும்ப திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்ட பிற்பாடு யெகோவா தேவனை குறித்து அறிந்து யெகோவா தேவனை குறித்து கேள்விப்படுகிற இவள் சொல்லுகிறாள், நான் உம்முடைய தேவனை வணங்குவேன், நீர் தங்குற இடத்தில் தங்குவேன், நீ போகிற இடத்துக்கு தான் நான் வருவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி மாமியாருடைய வாயை அடைத்து விட்டார். நன்றாக கவனிங்க, இவர் இளம் வயதுள்ள விதவை. என்ன வயதுள்ள விதவை? இந்த இளம் வயதுள்ள விதவைகளுடைய நிலைமைகள் பரிதாபத்திற்குரிய நிலைமை உள்ளவர்கள். இந்த இளம் வயதில் இருக்கிற விதவைகளுடைய நிலைமை என்னது? பரிதாபமான ஒரு வாழ்க்கை. என்ன தெரியுமா? மாமியார் வீட்டில் ஒருவேளை சொந்த பந்தங்கள் நிறைய உடன்பிறப்புகளாக இருந்து இளம் வயதில் ஒரு மகள் விதவி ஆகிட்டான்னா அங்கே அவளால் சௌகரியமாக இருக்க முடியாது. என் மாமியார் வீட்டில் என்ன யோசிப்பாங்க, என்றைக்கு வா நைஸாக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாளா, அவங்க அம்மா வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டு இங்கே எதுக்கு நமக்கு பாரமாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஒருவேளை குழந்தெல்லாம் இருந்துச்சுன்னா சில நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம பிள்ளையோட குழந்தை இது, அந்த குழந்தைக்காக வேண்டி இவர் நம்மளை கேர் பண்ணணும், ஏன்னா தன் பிள்ளை முகத்தை அந்த குழந்தைய வழியை பார்க்குறோன்னு சொல்லி அப்படி யோசிப்பாங்க. ஆனால் குழந்தை இல்லாத ஒரு மருமகளை யாரும் வைத்துக்கொள்ள விரும்புகிறது இல்லை. இப்போ ரூத்தோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இப்போ இன்றைக்கி இருக்கிற இளம் விதைகளுடைய இந்த மாதிரி சூழல் இருக்கிற விதைகளுடைய மனநிலைமை என்ன? இங்கே இருக்கிறதா, நம்ம அங்கே போயிட்டா என்ன சொல்லுவாங்க, புருஷன் செத்துட்டோடனே போயிட்டா பார்த்தியா, எப்போ இது நடக்கும் அப்படின்னு சொல்லி இவன் காத்துக்கிட்டே இருந்தா போல, எப்போ இவன் சாவான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா போல, செத்த உடனே மூட்டை முடிச்ச தூக்கிட்டு கிளம்பிட்டா. இப்போ அந்த அம்மாவுக்கு போகிறதா இருக்கிறதான்னு தெரியாது. கணவர் இருக்கும்போது உரிமையோடு வீட்டுக்குள்ளே போய் ஆகாரத்தை எடுத்து சாப்பிட்டது, வீட்டு வேலை செஞ்சதெல்லாம் ஓகே. கணவர் மரித்த பிற்பாடும் இள வயதுள்ள விதவையின் நிலைமை என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த ரூத் ஒரு இளம் விதவையாக இருந்து இந்த தேவனை பின்பற்றுகிற இந்த காரியத்தில் உண்மை உள்ளவளாக இருந்து இவள் இந்த தேசத்துக்கு வருகிற பொழுது எருசலேமுக்கு திரும்பி வருகிற பொழுது அங்கே அவளுக்கு எந்த விதமான நன்மை இருக்கும் என்று அவளுக்கு தீர்க்க தரிசனம் யாரும் சொன்னதில்லை. நீ இப்படி வா, உன் இயேசுவை பின்பற்றி வா, தேவனை பின்பற்றி வா, உன் தெய்வங்களை விட்டுவிடு, நெகோமியை பின்பற்றி கடவுளை பின்பற்றி வா, நீ அதனாலே உனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது என்று சொல்லி ரூத்துக்கு யாரும் தீர்க்க தரிசனமாகவோ தேவன் சொப்பனத்திலாகவோ என்ன சொல்கிறது ஊரிமையிலாகவோ தீர்க்க தரிசனத்திலாவதோ எவ்விதத்திலும் கர்த்தர் பேசவே இல்லை. கர்த்தர் பேசாத ரூத் அவள் என்ன பண்ணுறான்னா கர்த்தரை ஒரு வைராக்கியத்தோடு சொல்லுகிறாள், நீங்கள் போகிற இடத்துக்கு நான் வருவேன் அத்தை, நீங்கள் இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன் அத்தை, நீங்கள் கும்பிடுறீங்க பாருங்க அந்த கடவுள், அவரை தான் நானும் வணங்குவேன். அல்லேலூயா. அவளுடைய அர்ப்பணிப்பை கொஞ்சம் பின் திரும்பி பாருங்கள். நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறதா? நாம் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு கடவுளை பின்பற்றுகிறோமா? ரூத்துவை அவள் எந்த விதமான நன்மை அவளுக்கு இருக்கிறது என்று யாரும் சொல்லவே இல்லை. அவர் வாழ்க்கையின் கடைசி காலம் இப்படி இருக்குன்னு என்ற ஒரு வெளிப்பாடு அவளுக்கு கிடையாது. யோசேப்புக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு, என்னை சுற்றிலும் இருக்கிற என் தகப்பனும் என் சகோதரர்களும் என்னை வணங்குவார்கள் என்கிற ஒரு 2 வெளிப்பாடு அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த ரூத்துக்கு என்ன வெளிப்பாடு இருந்துச்சு? தாவீதுக்கு ஒரு அபிஷேகம் கிடைத்தது, கர்த்தர் அவனை ராஜாவாக்கினார் என்று. ஆனால் ஓடிக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, சவுல் செத்த பிறகு நான் ராஜாவாகிடுவேன், கர்த்தர் ராஜாவை உயர்த்திடுவார் நம்பிக்கை இருந்துச்சு. இந்த ரூத்துக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு?
இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ரூத்தை மாதிரி ஒரு பின்பற்று. நீங்கள் சொல்பா வாசனில் நாங்கள் வழிகாட்டுகிறவர்களை மாதிரியை பின்னோக்குங்கள், அவங்கள மாதிரி பின்பற்றுங்க. ரூத்து சொல்ல பாருங்க, எதையும் எதிர்பார்க்காமல் பின்பற்றினான். எதையும் எதிர்பார்க்காம அவளுக்கு அவளுக்கு இது நல்லது நடக்கும், நன்மை கிடைக்கும், அவளுக்கு இப்படி ஒரு போவாஸ் சந்திக்கிற ஒரு நிலைமை வரும், போவாசுடைய வயலில் கதிர் பொறுக்குவா, போவாஸ் அவளுக்கு ஆகாரம் பாட்டு கொடுப்பான், போவாஸ் அவளுக்கு இரக்கம் காட்டுவான், போவாஸ் அவளுக்காக பேசுவான், போவாஸ் அவளை திருமணம் செய்து கொள்வான், போவாஸுக்கு அவளுக்கு ஒரு பையன் பிறக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு தரிசனமும் கிடையாது. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களும் பூமியின் கடற்கரை மணலை போல ஆக்குவேன்னு சொன்னார். இந்த ரூத்துக்கு என்ன வாக்குத்தத்தம் இருந்துச்சு? இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், சில பேர் சொல்கிறாங்க, நான் அந்த ஆண்டவரை தேடி வந்தேன், கடவுள் எனக்கு என்ன செய்தார்? அவங்க முன்னாடி நம்ம வாசித்த வசனம் தான், அவங்க நன்மை செஞ்சுக்கிட்டே வராங்க, திடீர்னு தளர்ந்து போயிடுறாங்க. அதனால் அவங்களால அறுவடை பண்ண முடியல, ஏற்ற காலத்தில் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியலை. இந்த ரூத்துக்கு எந்த தரிசனமும் இல்லை, எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை, அசரிய சத்தம் இல்லை. யாரும் ரூத்துக்கு நீ இப்படி போனால் உனக்கு நடக்குன்னு சொல்லி எந்த வெளிப்பாடும் கர்த்தர் கொடுக்கவே இல்லை. அவளுக்கு ஒரு வைராகியம், நான் உம்மை பின்பற்றுவேன், உங்கள் கூட தான் வருவேன், உங்கள் அக்கா நீங்கள் இருக்கிற இடத்துல இருப்பேன். நகோமி வீடு, நம்ம ஊரை விட்டு போகிறோம், எங்கள் வீடு அகரத்தில் இருக்குது. இன்றைக்கும் போய் பார்த்தா எனக்கே வேதனையாக இருக்குது. இந்த பேஸ் போட்டு 4 அடி 3 அடிக்கு சோறு எழுப்பி வச்சுருக்குறோம். அது மேலே எல்லாம் செடியும் செட்டுமாக வளர்ந்து மரங்கள் வளர்ந்து கிடக்குது. நான் ஒவ்வொரு முறையும் மரத்தோட கிளையை வெட்டிட்டு தான் வரேனே தவிர வேரை நோண்ட முடியல. ஒரு நாள் யாரையாவது அந்த வேலை செய்கிறவங்களை அழைத்து கொண்டு போய் நோண்டி அதை சுத்தமாக தர போட்டு நம்ம அங்கே ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணுன்றதுக்காக திட்டமிட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இடம் இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு இடம் இருக்குது, எதுக்கு ஈஸியாக அதை கொடுத்துட்டு வந்துடணும். நம்ம அங்கே ஒரு சபையை ஆரம்பிக்கலாம், அதை சுத்தப்படுத்துவோம். அந்த ஊழியத்துக்காக அந்த இடத்த நம்ம கர்த்தருக்கு சித்தமான பொருளாதார காரியங்கள் சந்திக்கப்படுமானால் அதை ஜெப கூடாரமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. 2008 ஆரம்பித்த ஊழியத்துக்கே 2023 தான் சபைக்கு சொந்த இடத்த கர்த்தர் கொடுத்தார். அப்போ ஒரு இடம் இருக்குது, அதை ஒரு ஊழியமாக மாற்றுவோம். வருங்காலங்களில் யாராவது ஒரு ஊழியக்காரை நமக்குள்ளே கர்த்தருக்குள்ளே போட்டு நடத்த உதவி செய்வாராக. அந்த இடத்த போய் பார்க்குறேன், பாம்பு இருக்குமா, தேல் இருக்குமா, அவ்வளோ பாடடைஞ்சு கிடக்குதுங்க. நகோமியோட வீடு விட்டுட்டு போயிட்டா. ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி வரான்னு வச்சுப்போமே, வீடு நல்லா இருக்குமா சிஸ்டர்? நாங்கள் பழைய ஹவுஸ் ஓனர் சொல்லுவார், இப்போ அவர் பழைய ஹவுஸ் ஓனர் ஆகிட்டார். இதுக்கு நாம் இருக்கிற வீட்டுக்கு நாம் ஓனர் ஆகிட்டேன், நான் ஓனர் ஆகிட்டேன். அவர் சொல்லுவார், பார்க்காத பயிரும் பார்க்காத வீடும் கேட்காத எதுவும் சொல்லுவார், பயிரும் பாழ் ஐயா. ஒரு வீடுனா இருந்தால் போய் பார்த்துக்கு நிறுத்தணும். ஏன் வீட்டில் தான் ஆள் வாடகைக்கு வச்சுருக்கிறீங்களே, எதுக்கு வரீங்க? இல்லை, நம்ம வந்து பார்க்கணும் ஐயா அப்படிம்பார். அல்லேலூயா. கவனிங்க, நகோமியோட வீடு நல்லா இருக்குமா, நகோமியோட வீட்டில் வச்சுட்டு வந்த பண்ட பாத்திரம் இருக்குமா. எங்கே ஒரு வாரம் வீட்டை கூப்பிட்டு போனாவே திருடிட்டு போயிடுறாங்க. நகோமி போய் ஒரு 10 வருஷம் ஆயிருக்குமா, ஒரு 8 வருஷம் ஆயிருக்குமா, திரும்பி வீட்டில் என்ன ஏதாவது ஒரு பொருள் இருக்குமா? அல்லேலூயா. பாலடைஞ்ச அது பழைய வீட்டு ஓலை வீடெல்லாம் இருக்கும் பாருங்களேன். ஜனங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பார் மேப்பார், இல்லை வீட்டில் ஊரில் ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்கார அப்படி இழுத்த 2 கொம்பு வந்துடும், எடுத்து அடுப்புக்கு வச்சுருவாங்க. உண்மை தானே? நான் ஒன்றும் பொய் சொல்லியே தாங்கய்யா. பார்த்தா கேட்பாங்க, யார் கேட்க, இவன் திருடுறதை பார்த்தோன்னா அவன் 2 இஷ்டமே அவன் விட்டு அடுப்புக்கு வைப்பான். வீட்டை பிரிக்கிற வேலை ஹவுஸ் ஓனருக்கு என்னது மிச்சம். அல்லேலூயா. அம்மா கவனிங்க, நகோமியோட வீடு நல்லா இருக்குமா, நகோமியோட என்னெல்லாம் அவளுக்கு இருந்துச்சு அதெல்லாம் இப்போ இருக்குமா இருக்காதா? அட்லீஸ்ட் அந்த வீடாவது இருக்குமா அவளுக்கு தங்கிறதுக்கு, உடனே போய் தங்கிறதுக்கு? நீங்கள் ஒரு வாரம் அந்த வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிட்டு ஊருக்கு போயிட்டு வந்து திரும்பி பாருங்கள், பூட்டின வீட்டில் யோகப்பட்ட தூசு தும்பெல்லாம் உள்ளே வந்திருக்குமா? உடனே வந்து நம்ம என்ன பாத்திரத்தை எடுத்து தண்ணி மொண்டு குடிக்க முடியாது, அதை கழுவணும். தண்ணி ஊற்றி வச்ச பாத்திரத்தில் என்ன இருக்கும், பாசை பிடிச்சி போயிருக்கும். இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி வர வீட்டில் என்ன இருக்கும், அவளுக்கு எந்த வீடு எப்படி இருக்கும், வாசல் எப்படி இருக்கும், அங்கே நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, யாராவது ஏற்றுப்பாங்களா, அந்த வீட்டில் ஏதாவது இருக்கும், அதெல்லாம் இல்லை. நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன், அங்கே எல்லாம் ஜீரோனா கூட சரி, அவளுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லவே இல்லை, நீ போயிடுன்னு தான் சொல்கிறாவோ. நகோமிக்கே அங்கே என்ன இருக்க போகுதுன்னு தெரில. அவன் நினச்சிட்டு நகோமி நம்ம போகிறோம், யாராவது சொந்த போதுன்னு கால் வச்சு கஞ்சி ஊற்றாதா, கடைசி காலத்தில் புருஷனும் இல்லை பிள்ளைங்களும் இல்லை, அப்படியே சாப்பிட்டு நம்ம செத்து போகலாம். அந்த சாரை பார்த்து விதவை மாதிரி ரெண்டு விரவு தான் பொறுக்கிறேன், சாப்பிட்டு சாக்க போகிறோம், யாராவது கொடுக்குறத குடிச்சிட்டு சாப்பிட்டு போவோம், யார் வீட்லையாவது வீட்டு வேலை செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நகோமி புறப்பட்டா. நகோமி கூட எவ்வளோ புறப்பட்டு வரும். அப்போ சொல்கிறாங்க, அவள் மன உறுதியை கண்டு நகோமி அவளிடத்தில் அப்புறம் ஒன்றும் சொல்லலை. அவள் எவ்வளோ உறுதியாக கடவுளை பின்பற்றுகிறாள், எவ்வளோ உறுதியாக அவளை பின்பற்றுகிறாள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ரூத்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கடவுள் எனக்கு என்ன செஞ்சிட்டார் பாஸ்டர் கேள்வி கேட்காதீங்க. அல்லேலூயா. கடவுள் எனக்கு என்ன செஞ்சிட்டார்னு கேள்வி கேட்காதீங்க. கடவுள் ரூத்துக்கு ஒரு ப்ராமிஸும் பண்ணலைங்க, ஆனால் எல்லாம் செஞ்சார். ஆனால் உனக்கு ப்ராமிஸ் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, வசனம் இருக்குது, தேவன் உன்னோடு கூட பேசுகிறார், இடைப்படுகிறார்.
ஆனால் நீ நம்ப மாட்டேற, ரூத் நம்பிட்டா. ரூத்துக்கு எந்த ப்ராமிஸ் இல்லை, கிளம்பி வந்தால் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. நம்ம கிளம்பி வந்துட்டோம், வாக்குத்தத்தம் இருக்குது, ஆனால் கண்டினியூ பண்ண மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம் ஐயா? பயப்படுறோம் பாதியில். ஐயோ என்ன திடீர்னு வருமான குறைவு, என்ன இப்படி நெருக்கடி, என்ன இப்படி வியாதி, என்ன இப்படி பலவீனம். பிலிப்பியரா கலாத்தியாரா முன்னாடி வாட்சும் அது கலாத்தியார். தளராமல் கண்டினியூவாக பின்பற்றுவோம், தளராமல் செயல்படுவோம். ரூத்துக்கு எந்த விதமான கான்ஃபிடென்ட்டு கிடையாது, நம்பிக்கை கிடையாது. தனக்கு வாழ்க்கை கிடைக்கணும் நம்பிக்கை இல்லை, அவளுக்கு எந்த வெளிப்பாடும் கிடையாது. சொல்கிறேன், நாம் எத்தனை பேர் அந்த மாதிரி பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் ரூத்துவை பின்பற்றுவது போல், ரூத்துவை நமக்கு ஒரு முன்மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளாக எடுத்து, ரூத்துக்கு எந்த ப்ராமிஸும் இல்லை, வாக்குத்தத்தம் இல்லை, ரூத்தோட ஜெப வாழ்க்கை எப்படின்னு கூட நமக்கு தெரியாது, எப்படி தான் கடவுளுக்கு நோக்கி பார்த்தேன்னு தெரியாது. ஆனால் வைராகமே சொல்லிட்டு கிளம்பி வந்தவளை கடைசி வரைக்கும் அந்த உண்மை இருந்துச்சு. ஆனால் யாரோ ஒரு மனுஷன் மூலம் கர்த்தர் எழுப்பி அவளுடைய வாழ்க்கையை கட்டி ஆசீர்வதிச்சு, இன்றைக்கி யார் தெரியுமா? யூதராஜ சிங்கமாகி இயேசு கிறிஸ்து பிறந்த வம்சத்தில் ஒரு பாட்டி, அதே தலைமுறையில் இருந்துச்சுன்னா ரூத் பேர் இடம் பெருக்குதுங்க இயேசு கிறிஸ்து பிறப்பில். அவன் நினச்சி பார்த்துருப்பாளா இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குன்னு? இன்றைக்கி நம்ம ரூத்தை பேசிகிட்டு இருக்கிறோமே, அல்லேலூயா. இன்றைக்கி ரூத்தை பேசுகிறோமே. தாவீதுக்கு கொள்ளுப்பாட்டிங்க அந்த அம்மா. தாவீதுக்கு யார் அது? கொள்ளுப்பாட்டி. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியத்தை சுமந்து பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள். இன்றைக்கு நான் ரூத்துவுக்கே அப்படி ஒரு பாக்கியம் இருக்குன்னா, வாக்குத்தத்தம் மற்ற உனக்கும் எனக்கும் இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் நாளும் கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோமே, உங்களுக்கும் எனக்கும் அதை விட மேன்மையும் நன்மையும் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர். நாம் இயேசுவை பின்பற்றுகிறதில் பின்வாங்காமல் இருப்போமாக. தேவனை தொடருகிறதில் பின்பற்றுகிறதில் நாம் பின்வாங்காமல் இருப்போமாக. பவுல் சொல்லுகிறார், ஆசையாய் தொடருகிறேன். அவரை தொடர்ந்து அப்படியே ஆசையாக அப்படி அவரை ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. ரூத் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு சில நேரம் கிறிஸ்தவர்கள் கேட்குற கேள்வி தான். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவு கிடையாது, வசன அறிவு கிடையாது. சபைக்கு வந்தாலும் வசனத்தை வாஞ்சியோடு கேட்பது கிடையாது, வசனத்தை இருதயத்தில் நிறுத்துவது கிடையாது, வசனத்தின் மேலே ஒரு ஆவல் கிடையாது. எல்லா நேரமும் ஏதாவது கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாரா, நன்மை செய்ய தான் போகிறாரு. செய்யாமல் அவர் வசனம் அழகாக சொல்லுவார். அப்போஸ்தலர் 10:38 நினைக்கிறேன். அவர் நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார்கள். அப்போ உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறாரு? ஆனால் செய்ய போகிறாரு தான். நம்ம தளர்ந்து போகாமல் பின்பற்றுகிறோமா? நமக்கு ரூட்டை சொல்லி கொடுத்தாங்களே அவங்கள பின்பற்றுகிறோமா? அவங்க எப்படி நம்மளை சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே செய்கிறோமா? கிதியோன் தான் யுத்தத்துக்கு போகிறார். கையில் பானையும் சட்டி எடுத்துன்னு போகிறார் இல்லையா? எல்லாரையும் ஃபில்டர் பண்ணிட்டார் ஆண்டவர். ஆயிரக்கணக்கு பேர் போகிறாங்க. எல்லாம் வானடா அனுப்பிச்சி விட்டு வெறும் 300 பேரை கூப்பிட்டு போகிறார். கிதியோன் சொல்கிறாரு, நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செய்யணும். எப்படி? நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செய்யணும். அப்படி சொன்ன உடனே அவர் சொல்லார், தீவெட்டி கையில் பிடிச்சி என்ன பண்ணுமா, பானை சட்டியை கையில் வச்சுக்கின்னு கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் சொல்லிவிட்டு பானையை கீழே போட்டு உடைங்கிற அப்படின்ட்டார். ஒரு சேர பானையை உடைக்கணும். அப்படி உடைக்கும் போது என்ன சத்தம் எழும்புமோ, நொறுங்கும் போது, பானை நொறுங்கும் போது கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் போட்டு டமால் வாசிட்டு சொல்கிறானு. இவங்க எதிரிகள் பயந்து ஓடி போயிட்டானுங்க. பெரிய வெற்றி கிடைத்து விட்டது. நான் சொல்ல, ரூத்து பாருங்கள், எந்த எதிர்பார்ப்புமெல்லாம் நான் பின்பற்றினேன், நீங்கள் பின்பற்று. எனக்கு செஞ்ச ஆண்டவர் உனக்கு செய்வார். இன்றைக்கி ரூத் உங்களோடு கூட பேசுகிறார். ரூத்தின் வழியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னை பின்பற்று, எந்த சோர்வு இல்லாமல் பின்பற்று, எந்த தளர்ந்து போகாமல் பின்பற்று. ரூத்துக்கு செய்த கர்த்தர் உனக்கும் எனக்கும் செய்ய அவர் போதுமானவராய் வல்லவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. ரூத் சொல்கிறாங்க, நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. எது இருக்குதோ இல்லையோ கடவுளை பிடிச்சிக்க உறுதியாக. இவன் செய்வான், அவன் செய்வான், எந்த எதிர்பார்ப்புவன கர்த்தரை மாத்திரம் எதிர்பார்த்து பின்பற்றுவோம். கர்த்தர் நமக்கானவைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரூத் இன்னைக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு அர்ப்பணிப்பில் எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. முன் வச்ச கால பின்வாங்காதில் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. நமக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ரூத்தை பற்றி நிறைய சொல்லலாம். ஒன்று புரிஞ்சுப்போம், ரூத் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. பின்பற்றுவதில், மன உறுதியில். அல்லேலூயா. அங்கே என்ன இருக்கும்? சர்ச்சுக்கு போனால் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? இது நடக்குமா, அது நடக்குமா, அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் குறித்து அவங்க ரூத் யோசிக்கவே இல்லை. பாருங்களேன், ரூத் யோசிக்காமையே கடவுளை பின்பற்றிட்டாங்க. பாருங்களேன், நம்ம என்ன யோசிப்போம்? இன்றைக்கி ஒரு காணிக்கு போகிறோம், 1000 ரூபாய் காணி கொடுக்குறோமே, கர்த்தர் திருவாரா, இது கொடுத்துட்டு நம்ம வீட்டு செலவுக்கு, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. தன்னையே கொடுத்த ரூத்துக்கு என்னென்னலாம் கர்த்தர் கொடுத்தாரு இல்லையா?
எந்த வயலில் போய் அவள் கதிர் பொறுக்கிறானோ அந்த வயலுக்கு ஓனரமாக ஆயிட்டான். அல்லேலூயா. அதனால் புரிந்து கொள்ளுங்கள், ரூத்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக, பவுல் சொல்கிறது போல் நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் எங்களை பின்பற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் யார் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வழிகாட்டிகள் என்ன செய்கிறாங்க அவர்களை நோக்குங்கள் என்று சொன்னது போல இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்களும் கர்த்தரை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பின்பற்றுங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இதுவரையும் பின்பற்றினேன், ஒன்றும் நடக்கலையா, முன்னாடி வாசித்த வர்ண வசனத்தை மனசில் வச்சுக்கோங்க. தளர்ந்து போகாமல் பின்பற்றுங்கள், தளர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள். ஏற்ற காலத்தில் அறுவடை நடக்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். கண்களை மூடி நாம் முழங்கால் படிட்டு நாம் செபிக்கலாம். கர்த்தர் நல்லவர்.